டி எழுத்துல உங்களுடைய பேர் இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். எப்பயுமே ஒரு சமமான ஒரு மூட்ல இருக்கக்கூடியவங்க தான் இந்த டி எழுத்துல உள்ளவங்க. அதாவது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, நிறைய காசு இருந்தாலும் சரி, காசே இல்லாம இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒரே மாதிரியான ஒரு மனநிலையை நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதுல நீங்க பெஸ்டான ஆளு. ஆனா மத்தவங்க யாராவது உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்கன்னு வைங்களே, அதை நீங்க கேட்கவே மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய உதவி செய்யற பழக்கம் இருக்கு. அதனாலேயே உங்களுக்கு நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. உங்ககிட்ட யாராவது ஒரு வேலை கொடுத்தா அதுல உங்கள் சார்ந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல நீங்க கொஞ்சம் அலட்சிய போக்கா இருப்பீங்க. இதே மத்தவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல அதீத முயற்சி காட்டுவீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வேலை செய்யறதை விட மத்தவங்களுக்கு ஒரு வேலையை செய்து கொடுக்கறதுல நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர் தான். நீங்க பொதுவா மனமுடைந்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு துக்ககரமான விஷயமோ அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அப்செட்டா இருந்தீங்க அப்படின்னாலே நீங்க மனமுடைஞ்சு போயிருவீங்க. நீங்க இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே அமைதியா, சாந்தமா, பாதுகாப்பா, நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுல நீங்க அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆள். ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுல நீங்க சாதுரியம் மிக்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவங்களே உங்கள்கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்டா அடிப்பீங்க. நீங்க எப்பயுமே பொறுமையா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். உங்களுடைய பொறுமை எந்த அளவு அப்படின்னு சொன்னா, இவர் என்ன எப்ப பார்த்தாலும் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களை இரிட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொறுமை இருக்கும். ஆனா அந்த பொறுமைக்குள்ளையும் நிச்சயமா ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும். எப்பயுமே நீங்க விஷயம் இல்லாம அமைதியா இருக்க மாட்டீங்க. நீங்க எப்பயுமே ரியாலிட்டியை விரும்பக்கூடிய ஒருத்தவங்க. ஃபேண்டசி அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகவே மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு எப்பயுமே அந்த ஃபேண்டசி அப்படின்ற விஷயம் கை கொடுக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க.